ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18 கடைசி. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான் அப்படின்னு இருக்கு. இது எலியாவினுடைய ஆரம்ப கால ஊழியம். இந்த ஊழியத்தில் பயங்கர மினிஸ்ட்ரி பவர்ஃபுல்லாக நடக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆண்டவருக்குள்ள வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்கும். ஊழியமும் அப்படி தான். வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்கும். அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லது. ஆண்டவர் கூட அந்த காரியத்தை சொல்லும் போது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுங்கிறார். ஆதியில் ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு எக்ஸ்ட்ராடினரி அன்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். உலக பிரகாரமாயும் அப்படித்தான். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பையன்கிட்ட ஒரு பொம்மையை வாங்கி கொடுங்க, 2 நாளைக்கு அந்த பொம்மையை வச்சு உருட்டிகிட்டே இருப்பான். 3ஆவது நாள் பொம்மைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, இல்லை பொம்மை தூளாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. செல்ஃபோனை பாருங்கள், வாங்குற வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். அது வாங்கி அவன் பையன் ஒத்த காலில் நிற்பான். வாங்கி கொடுத்த பிறகு அந்த செல்ஃபோனை 3 நாளைக்கு நோண்டிக்கிட்டே இருப்பான், என்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நார்மலாக மாறிடும் அவனுக்கு. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. இந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு புது கட்டுற வரைக்கும் தான் அது புதுசு. கட்டி முடிச்சு ஒரு தடவை தோச்சி எடுத்தோம்னா அது மேலே இருக்கிற கிரேஸ் நமக்கு என்னவாயிரும், போயிடும். கல்யாண புடவைக்கே அதான் மரியாதை. கல்யாணத்தை கட்டி முடிச்சாச்சு, அன்னைக்கு கழட்டியாச்சு, அந்த கோட் சூட்டை கழட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கோட் சூட்டை அவன் போடவே மாட்டான் பாருங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன்னா அதை போட்டோம்னா அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு அந்த பாடுகளை நம்ம நினைப்பானேன்னு சொல்லி என்ன சொல்றது இல்லாமல் அதை போடுறதே இல்லை. அப்படியே தூக்கி ஹேங்கரில் மாட்டினானா மாட்டினதோட சரி. அதை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பான், நீயும் மாட்டிக்கிட்டேன் நானும் மாட்டிக்கிட்டேன், 2 பேரும் தொங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண கோட்டை. எனக்கு பாருங்க, எந்த கணவனும் கல்யாண கோட்டை அதுக்கப்புறம் பெரும்பாலும் போட மாட்டான், அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருவான். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தையுமே நாம ஆரம்பத்தில் ஒரு வேகம். இப்போ எலியாவை பாருங்க, ஒரு வேகம் இருக்கு. அந்த வேகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரும் எந்த அளவுக்கு வேகமாக ஓடினார்னு பார்த்தீங்கன்னா 45வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். ஒருத்தன் ரதத்துல ஏறி வண்டியில ஏறி போறான். குதிரை 2 குதிரை கட்டியோ 2 குதிரையோ 4 குதிரையோ, அந்த ரதத்துல 1 குதிரையோ 2 குதிரையோ 4 குதிரையோ, ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க மிஷின் இன்ஜின்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்கு பேர் என்னது, ஹார்ஸ் பவர். இத்தனை ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க 2 ஹார்ஸ் பவரா 3 ஹார்ஸ் பவரான்னு தெரியல, 4 ஹார்ஸ் பவரான்னு தெரியல. குதிரை கட்டி அடிச்சு நவுத்தி ஓடுறாரு எலியா, இவரு ஆகாப். ஆனா ஓடும் போது பாத்தீங்கன்னா எலியா பின்புதான் தொடங்குகிறார். மழையை பார்த்த உடனே எலியா. ஆனால் அந்த ஓட்டத்தின் வல்லமைக்கு அவர் ஏன் அவ்வளவு வேகமா ஓடினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன் அறையை கட்டி கொண்டு அப்படின்னு இருக்கு. அறையை கட்டிக்கிட்டு சில ஆட்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த பேண்ட் பெல்ட் போடாம வந்துருவாங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நடக்கும் போதெல்லாம் பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே நடக்கும். பார்த்துருக்கீங்களா, அந்த பேண்ட்டை பிடிச்சிக்கிட்டே நடக்கும். அப்படியே ஏதாவது பஸ் யாரை ஓடனா கூட அது மெதுவாக தான் வரும். வரங்க ஏன்னா அது கையை விட்டுச்சுன்னா பேண்ட் கீழே போயிடும். அப்போ அது என்ன செய்யணும்னா, இந்த பேண்ட் கீழே விடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அறையை கட்டி கொள்ளுகிறோம் பாருங்களேன். அதாவது நம்முடைய நிர்வாணம் காணாதபடிக்கு அந்த அறையை கட்டி கொள்வதற்கு, அந்த வஸ்திரத்தை காப்பாற்றுவதற்கு அந்த அறை கச்சை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:14 வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொண்டு கட்டினவர்களாயும். அப்படின்னா என்ன அர்த்தம், அறை கச்சை என்பது எதற்கான அடையாளமாய் இருக்கிறது, சத்தியத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எப்படி உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ரதத்தை, குதிரையை என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், நான் கட்டி இருக்கிற அரைக்கச்சை சத்தியமாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் பேசக்கூடிய ஊழியக்காரன் எல்லாரை பார்க்கிலும் வேகமாய் ஓடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு சத்தியத்தை கட்டுகிறவர்கள் குறைவு. ரதத்துல ஏறி இஸ்ரவேலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு குதிரையை பிடிச்சி போகணுன்றவங்க தான் ரொம்ப ஆசை. எல்லாருக்கும் கேட்டு பாருங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கு ஊழியத்தில் ஒரே ஒரு ஆசை தான் இருக்குதுயா அப்படின்னாரு. நானும் என்னவோ சொல்ல போறாரு போலான்னு நினைச்சேன்.
ஏன்னா வருகையை பற்றி அன்றைக்கி அவர் சர்ச்சில் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், வருகையை பற்றி கேட்டாச்சு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அப்போ சொன்னார், ஆண்டவர் வரத்துக்குள்ளே எனக்கு ஊழியத்தில் ஒரே ஒரு ஆசை தான் அப்படின்னாரு. என்ன ஆசைன்னு கேட்டேன். எப்படியாவது ஒரு இனோவா கார் வாங்கிடணும் அப்படின்னாரு. எனக்கு இந்த ஊழியத்தினுடைய ஆசைக்கும் இனோவா காருக்கும் என்ன சம்மந்தம்? ஊழியத்தினுடைய தேவை இனோவா கார், அது வேற. பல இடத்துக்கு நான் போக போகிறேன், எனக்கு தேவைப்படுது, ஒரே நாளில் 4 ஊரை சுற்றணும், எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வண்டி இருந்தால் என்னால் சுற்ற முடியும்னா அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, நான் ஒரு ஓகே நீட், அது தேவை. அது எப்படி ஆசையாய் மாறும்? எப்படி தரிசனமாய் மாறும்? இன்னைக்கு நிறைய பேருடைய தரிசனம் என்ன? இன்னைக்கு எதை மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆகாப்பு ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஆகாப்புக்கு இடைக்கச்சை இல்லாவிட்டால் கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இடைக்கச்சை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் ஓட போறதுல குதிரை ஓட போகுது, நான் ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் சொகுசா போயிட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் குதிரையில போனாலும் சரி, அவன் ரதத்தில் போனாலும் சரி, ஆனால் இடைக்கச்சையை கட்டி கொண்டு கொண்டு ஊழியக்காரனுடைய ஓட்டம் இருக்குல்ல, அந்த ஓட்டமே என்டையர்லி டிஃபரெண்ட். அந்த ஓட்டம் தான் ஓட்டம். அப்படி ஓடுறான் அவன். ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படி ஓடத்தான் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க எதை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் முக்கியம். நிறைய பேர் குதிரையில ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, குதிரை மேல ஏறி ஓடின ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் ரதத்தில் ஏறி நீங்க அடுத்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி ஓடினான் அப்படின்னு இருக்கும். பெனாதாத்ங்கிற ராஜா குதிரையின் மேல ஓடுறான், ஆகாப்பு ரதத்துல ஓடுறான். ஆனா எலியா கர்த்தருடைய பலத்தினாலே, வெறும் கர்த்தருடைய பலன் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே நம்ம பலவீனங்கள்ல கர்த்தருடைய பலன் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கற தெரியுமா? என் பலன் உன் மேல இருக்கணும், ஆனா நான் சொல்லக்கூடிய சத்தியம் என்கிற அரைக்கச்சை உனக்குள்ளே கட்டப்பட்டவனாய் காணப்படும். இன்னைக்கு அந்த அரைக்கச்சையை நம்ம கட்டி இருக்கிறோமா? சத்தியம் இருக்குதா? இயேசுவை பார்த்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு திருப்பி திருப்பி படிச்சுனே இருப்பேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று, நீர் முகாந்தரம் இல்லாமல் முகதாட்சண்யம் இல்லாமல் பேசுகிறவர் என்று. அப்போ இதான் சத்தியம், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, சத்தியம் பேசுனீங்கன்னா நிறைய பேரால பகைக்கப்படுவீர்கள், அது மட்டும் சத்தியம், அது மட்டும் நிச்சயம். நீங்க சத்தியம் பேசுனீங்க, அநேகருக்கு சத்துருவாய் மாறுவீங்க. ஏன்? சத்தியத்தில் இல்லாதவனுக்கு சத்தியம் சத்துருவாய் தெரியும். அவனுக்கு பார்க்கறதுக்கு அது கஷ்டமா தெரியும். என்ன இவன் மட்டும் பெருசா பேசுறாரு? இப்ப இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை முறியடிக்க வந்தாரா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரா? நிறைவேற்றதான் வந்தாரு. அப்ப இவங்க செய்யற நியாயப்பிரமாணத்தை தான் அவரும் செய்யறாரு. ஆனா நியாயப்பிரமாணத்தை கரெக்டா செய்யறாரு. இவங்க நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க? கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான். ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் அவர்களுக்கு பாரமானங்களை சுமத்துகிறீர்கள், நாங்க அப்படி வைக்கலன்றார் ஆண்டவர். நியாயப்பிரமாணம் கொடுக்குமா ஜனங்களுக்கு பாரமானதையே? எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. மாடு கொடுக்கிறவன் மாடு கொடு, ஆடு கொடுக்கிறவன் ஆடு கொடு. 2 பேரால என்னால கொடுக்க முடியல, ரொம்ப ஏழைங்க, புறா குஞ்சு கொடு, அவ்வளவுதான். எப்படி பலியை மாத்தி வைக்கிறார்? எல்லாருக்குமான தேவன் அவர். அவ்வளவு லகுவாய் சத்தியத்தை ஃபாலோ பண்றதுக்கு வச்சிருக்கிறார். இவங்களுக்கு லகுவா சத்தியத்தை ஃபாலோ பண்ண விருப்பம் இல்ல, இவங்க தங்கள் மன விருப்பத்தின்படி செய்ய விரும்புகிறவங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்ப ராஜாவை கூப்பிட்டு எலியா சொல்றாரு, ராஜா இப்ப மழை வரப்போகுது, நான் அரைக்கச்சையை கட்டிட்டு ஓட போறேன், நீ அரைக்கச்சையை கட்டிக்கோ, 2 பேரும் வா ஓடுவோம் அப்படின்னு சொன்னா ராஜா சொல்வாரு, பைத்தியக்காரன் போவான். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து எதை கொடுத்திருக்கிறார்? ரதத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆகாப்பை கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணது? கர்த்தர் தான் கொண்டாந்துருக்கிறார். ஏன்னா அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இப்ப சொன்னா அவர் ராஜா என்ன சொல்வாரு? எனக்கு ரதத்தை கர்த்தர் தானியா கொடுத்தாரு, நான் ரதத்து மேல ஓடுறதுக்கான இந்த இவ்வளவு வசதியை யார் படுத்தி கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு. அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரு, பட் இப்ப இஸ்ரவேலுக்கு போகணும்னா ரதம் பத்தாது, அந்த ஸ்பீடு பத்தாது, அந்த குதிரை பத்தாது, இப்ப சத்தியம் என்கிறதான ஸ்பீடு வேணும். இது அதை விட வேகமா ஓட வேண்டிய காலத்துக்கு நம்ம இருக்கிறோம். இப்ப நீ அந்த ரதத்தை விட்டு இறங்கி என் கூட ஓடுனா ராஜாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்களாலும் ஆவிக்குரியவர்களாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இன்னைக்கு இருக்கிற காலம் கடைசி காலம், நம்ம ஆயத்தப்படணும், பரலோகத்துக்கு போகணும். அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் போய், அதெல்லாம் ஏமாத்துறது, அதெல்லாம் பயமுறுத்துறது. அப்ப என்ன செய்யணும்? இது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலம். சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற காலம். என்னையா கர்த்தர் நம்மள ராஜாவுடைய பிள்ளைகளாக வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணும்? உலகத்திலேயே பெஸ்ட் கிரெடிட் கார்டை எனக்கு தான் கொடுப்பார்.
கடனே வாங்காத ஆண்டவர் தான் எது கொடுப்பாரு? கிரெடிட் கார்டு கொடுப்பாரு, கடன் அட்டையை கொடுப்பாரு. அவர் தான் சொன்னாரு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதன்றவருடைய ஊழியக்காரர் கடன் அட்டையை வாங்கி வச்சுக்கிறார். கேட்டா சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார். எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, கிரெடிட் கார்டு இல்லாவிட்டால் உன்னால வாழ்க்கையே ஓட்ட முடியாது தெரியுமா? நான் சொன்னேன், என்கிட்ட டெபிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, கிரெடிட் கார்டு இல்லாட்டி நீ வாழவே முடியாதுன்னாரு. அவர் சொல்லி 14 வருஷம் ஆச்சு, நான் கிரெடிட் கார்டு இல்லாம தான் வாழ்றேன். சரியா? அப்படின்னு சரி, ஓகே. நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, வெளிநாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ ஒருவேளை அடுத்து சொல்றாங்கன்னு வச்சுப்போ, கிரெடிட் கார்டு இல்லாவிட்டால் அரசாங்கமே ஒத்துக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கிரெடிட் கார்டு எல்லாம் வாழ்ந்துட்டு போறோம். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, நான் கடன் இல்லாமல் வாழ்ந்தேங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கும்ல. ஆரம்பத்தில் நம்ம சொல்லும் போது பைத்தியமா இருந்துச்சு. என்னோட நண்பர் ஒருத்தர் ஆரம்பத்தில் சொன்னாரு, கிரெடிட் கார்டு இல்லாமல் எப்படா இருக்கிறதுன்னு. அதே நண்பர் எங்கிட்ட சொன்னாரு, கிரெடிட் கார்டெல்லாம் உடச்சி நாளா தூக்கி போட்டுட்டேன். கிரெடிட் கார்டால் நாசமான குடும்பங்கள் ஜாஸ்தி. நான் இப்போ கிரெடிட் கார்டை பற்றி பேசலை. சில நேரங்களில் உலக ஆசீர்வாதம் ரதங்களை போல குதிரைகளை போல நமக்கு தெரியும். ஆனால் அது ஒரு நாள் குதிரை ஓஞ்சி உக்காந்துரும், ஒரு நாள் ரதம் ஒட்டஞ்சி உக்காந்துரும். ஆனால் அரை கட்சி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரனுடைய ஓட்டத்தை கர்த்தர் ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டார். சத்தியத்தில் நில்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஊரே எதிர்த்து நிக்கட்டுமே, அத்தனை ஊழியக்காரன்னு சொல்லட்டுமே. ஒரு இடத்துல சர்க்குலர் போட்டாங்க, எம்டி ஜெகனை சர்ச்சில் ஏற்றாதீங்க. அவர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி, அதாவது கிறிஸ்மஸ் ஈஸ்டரை பற்றியெல்லாம் அது சரியானது கிடையாது, அதாவது அந்த டேட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்களை சர்ச்சஸ்குள்ளே ஏற்ற வேணான்னு சொல்லி ஒருத்தர் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்தா மைக்கில் பேச போகிறோம், கொடுக்காவிட்டால் ரோட்டில் பேச போகிறோம். நம்ம ரோட்டில் நின்று பேசுறதை யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. நாம மைக்கை நம்பி ஊழியத்துக்கு வந்தவங்க இல்லை, ரோட்டை நம்பி ஊழியத்துக்கு வந்தவங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வசதி, அவங்க மைக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கா விட்டாலும் சரி, ஒரு யூடியூப்னு ஒன்று கிடக்கு, எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசலான்னு அங்கே இருக்கு, அதில் பேசிட்டு போகிறோம். எவனோ வேண்டாததெல்லாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்கும் போது தேவனுக்கு தேவையானதை எடுத்து பேசுறதுக்கு என்ன இருக்குது, பேசிட்டு போகிறோம். இன்னைக்கு சத்தியத்தை பேசுறதுக்கு கதவை அடைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றேன், அவங்க சிலர் சொல்லுவாங்க, அவர் பேசுறது சரியில்லைங்க அப்படின்னா, என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க, திருத்திக்கலாம் அப்படின்னோடனே ஒரு ஊழியக்காரர் வந்தார், இல்லை நீங்கள் கிறிஸ்மஸை பற்றி எல்லாம் பேசுறீங்க சார். ஓகே, கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 தானான்னு கேட்டேன். அல்ல, அது இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னார். என்னைக்குன்னு கேட்டேன், அது தெரியாதுன்னு சொன்னார். அப்புறம் ஏன் நீங்கள் 25 கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். இல்லை பிரதர், அது நீங்கள் சொல்றது சரிதான், ஆனால் இப்போ செய்ய முடியாது. அப்போ நான் சொல்றது சரிதான், நீங்க வேணா அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்க, என்ன ஏன் தப்புங்கிறீங்க? இப்போ எந்த தப்புன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன், அதை சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேங்கிற, அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு உபதேசம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடுத்துக்கங்க. அவன் கள்ள உபதேசம் ஒரு பக்கம், அவன் சத்திய அறக்கச்சை, அது வேற அறக்கச்சையா இருக்குது, அது இன்னொரு அறக்கச்சை. பார்க்கறதுக்கு சத்தியம் மாதிரியே இருக்கும், சத்தியம் மாதிரியே இருக்கும். இன்னொரு சிலர்லாம் அறக்கச்சை கட்டி இருக்கிறாங்க. அவன் சொல்லுவான், உனக்கு மரணமே கிடையாது, 1000 வருஷம் நீ வாழ போற, 60 வருஷம் வாழ்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடுது. எப்படா இயேசுநாதரை சந்திப்போன்னு ஒரு ஆசை இருக்கு. இவங்களுக்கு இயேசுவை சந்திக்கவும் ஆசை இல்லை, பரலோகத்துக்கு போகவும் ஆசை இல்லை. அவங்களுக்கு இந்த பூமியிலேயே காரை வாங்கி வீடை வாங்கி இங்கேயே 600 வருஷம் 700 வருஷம் இருந்து பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கடைசி அவனுங்களே நீ எப்போதான் போய் தொலைவியோன்னு சுற்றி நின்று எல்லாரும் கன்னத்தில் கை வச்சு பார்க்குற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு அவனுங்களுக்கு ஆசை இருக்குது. நமக்கு அந்த ஆசைலாம் இல்லை. நமக்கு என்ன ஆசை, அப்பா போகாதீங்க போகாதீங்கன்ற போதே போயிடணும், அதான் மரியாதை இல்லையா? இப்போ பாஸ்டர் வந்து மேலே அன்பாக இருக்கிறாரு, அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணேன்னு கூப்பிட்டு, அண்ணே வந்துட்டீங்களாண்ணே, அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க, அண்ணே எவ்வளோ நேரத்தில் வருவீங்கன்னு கேட்டார். நான் 50 நாள் இங்கேயே உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அண்ணே என்ன கேட்பாரு, என்ன கேட்பாங்க பொதுவா, ஐயா வந்தாரு, பிரசங்கம் பண்ணாரு, வந்தோமா முடிச்சோமா போனோமான்னு இல்லாம இங்கேயே இருக்கிறாரு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, விருந்தும் மருந்தும் அவள்தான். 3 நாள் தான் கணக்கு. நான் பொதுவா 3 நாளைக்கு மேல டேட் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. இல்லை நிஜம், 3 நாளைக்கு மேல டேட் யாருக்குமே நான் கொடுக்கறதே இல்லை. 3ஆவது நாள் கூட பாருங்க, நைட்டு தங்க மாட்டேன். 3ஆவது நாள் மீட்டிங் முடிச்சா நைட்டோட நைட்டா கிளம்பிடுவோம்.
நாங்கள் சில இடத்துலலாம் மீட்டிங்க்கு போகும்போது பெட்டி கிட்டியெல்லாம் கட்டி வண்டியில் வச்சுட்டு தான் சாயங்காலம் மீட்டிங்கே வருவேன். திருப்பி வீட்டுக்கு கூட போக மாட்டேன், அப்படியே வண்டி ஏறி போயிடுவேன். 3 நாள் தான் கணக்கு. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இவங்க இல்லை, வேற ஒரு தம்பி இருந்தான். அப்போது சொல்கிறதுக்கு வேற சந்தோஷம் ஒரு மாதிரி இருக்கு. இல்லை, பாஸ்டர் உண்மையிலே நல்லா கவனிக்கிறாரு. நான் வேற இடத்துல நடந்தது சொல்கிறேன். போயிருந்தோம் மீட்டிங்க்கு. போன உடனே முதல் நாள் தட்டப்படலாம் சாப்பாடு போட்டு கை கழுவுற இடத்துல அந்த பாஸ்டர் துண்டோடு நின்றுட்டு இருந்தார். இப்படி, அண்ணே கை தொடச்சிக்கங்கண்ணே அப்படின்னாரு. தொடச்சிட்டு ரூமுக்கு வந்தோம். அந்த தம்பி சொன்னான், என்னண்ணே ஆண்டவர் நாமத்தில் வந்ததுக்கு எவ்வளோ மரியாதைண்ணே, அவர் துண்டு எடுத்துகிட்டு நிற்கிறாரு அப்படின்னா. நான் சொன்னேன், நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா முதல் நாள், ஏன்னா நான் அவனுக்கு முன்னாடி 15 வருஷம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவன் அப்புறம் தான் வந்து 5வது வருஷம் தான் சேர்ந்தான் என்கிட்ட. 2வது நாள் போனோம், கையை கழுவிட்டு பார்த்தோம், துண்டு சேர் மேலே இருந்துச்சு. அவன் கேட்டான், அண்ணே துண்டு சேர் மேலே இருக்குதுண்ணே. இது 2வது நாள், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. 3வது நாள் போனோம், கையை கழுவிட்டு பார்த்தோம், துண்டை காணோம். நான் சொன்னேன், தம்பி துண்டை காணோம், துணியை காணோம், இதோட போயிட்டோம்னா நமக்கு நல்லது. நீ 4வது நாள் இருந்தீன்னா குழாயில் தண்ணி வராது. நான் சொல்றது நிஜம். நாமளே இந்த பூமியில் அப்படித்தான் இருக்கிறோம். அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ போவாதீங்க போவாதீங்கம்பா. நான் சொல்லி வச்சிருக்கேன் என் பசங்கட்டலாம், நிஜம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறாருன்னா அந்த போராடிலாம் கேட்கப்படாது. எப்படியாவது அந்த ஜீவனை ஒரு 5 வருஷம் கொடுங்க, 10 வருஷம் கொடுங்க, 5 வருஷம் கூட்டி கொடுங்கன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. போறாரா அழுகையோட அமுச்சு விட்டுறணும். ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நிறைவேற்றும். நல்ல வார்த்தை ஒன்று இருக்குது, அதை தூக்குங்கன்னு சொல்ல முடியாது, வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட விட்டுறது. தாவீது மாதிரி, என்னப்பா 3 ஆப்ஷன் கொடுக்குறேன், என்னப்பா தாவீதுன்னா 3லாம் வேணா, 4வது ஒன்று இருக்குது, என்னது, உம்முடைய கரத்தில் விழுவேனாக, நீங்களே பார்த்து ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுருங்கம்பா. அந்த மாதிரி நம்மளாம் தாவீது மாதிரி மாறிடணும். நீங்கள் போயிட்டு அவருக்கு 5 வருஷம் கொடுங்க, 10 வருஷம் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த 10 வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி ஆயிரும். எப்படி இருக்கணும், ஆண்டவரே இந்த ஆளை இறங்கி தூக்குன்ற மாதிரி, ஆண்டவரை இறங்கி இந்த ஆளை தூக்குங்கன்ற அளவுக்கு நமக்கு கொண்டு போயிடும். ஏன்னா நம்மளை அந்த அளவுக்கு வியாதி பாதிக்கப்பட்டு கடைசியில் ஆண்டவர் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு தான் கூப்பிட்டாரு. நாம தான் போகாமல் என் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு கடைசி ஆசை எசேக்கியா ராஜா மாதிரி கேட்டு வாங்கிடுறது. நம்மளே அந்த நிலைமையில் இருக்கிறோம். இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் 1000 வருஷம் இருப்பீங்க, 2000 இருந்துட்டு வாங்க, யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமி என்பது ஒரு வாடகை வீடு. எப்போ விட்டுட்டு பரலோகத்துக்கு போகிறோம் நம்ம ஆத்மா வாஞ்சியாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு இறைக்கச்சை ஒன்று இருக்குது. என்ன இடைக்கச்சை தெரியுமா? இது ஒரு சத்தியம், ஒரு வித்தியாசமான சத்தியம் ஒன்று இருக்குது. ஆளாளு கட்டி இருக்கிறாங்க. இந்த இடைக்கச்சை யார் கட்டின இடைக்கச்சைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னொன்று இருக்குது, வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய இடுப்பின் கட்டுகள். ஏன் இடுப்பின் கட்டுகள்னா இடைக்கச்சை, பெல்ட். அப்படியே ஸ்பாட்ல இடுப்பு என்ன ஆயிடுச்சு, ஒல்லி ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆகி தளர்ந்து போய் அப்படியே ஆயிடுச்சு. அவனுடைய என்ன ஆச்சு, ஏன் இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தன, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம் வாசிங்க, சொல்றேன். நியாய தீர்ப்பை எழுதியாச்சு பெல்ஷாசாருக்கு. நியாய தீர்ப்பு வரும்போது தான் தெரியும் எந்த இடைக்கச்சை கட்டினது, எந்த இடைக்கச்சை அவிழ்ந்தது என்று சொல்ல. இன்னைக்கு இடைக்கச்சை, ராஜா இடைக்கச்சை நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுவாங்க. அதனாங்க எலியா இடைக்கச்சை. அவங்க சும்மா வனாந்தரத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னங்க சும்மா கிராமத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சும்மா சத்தியம் சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சும்மா வருக வருது வருக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடைக்கச்சையை கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப ஒரு நாள் நியாய தீர்ப்பு ஒன்று வரும், ஒரு கையுறுப்பு ஒன்று எழுதும், நீ தராசிலே நிறுத்தி பார்க்கப்படுகிற காலம் ஒன்று வரும். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய். நியாய தீர்ப்பில் எந்த இடைக்கச்சை நிற்கிறது, எந்த இடைக்கச்சை அவிழ்கிறது என்பதுதான் முக்கியம்.
இப்ப கட்டிட்டு ஓடிரலாம், இப்ப கட்டிட்டு குதிரை மேல ஏறிடலாம், இப்ப கட்டிக்கிட்டு ரதத்தின் மேல போயிடலாம், இப்ப கட்டிட்டு சிங்காசனத்து மேல உட்கார்ந்துக்கலாம். பார்க்கறதுக்கு அதான் சொல்லுவாங்க, அவர் பெரிய ஊழியக்காரங்க. ஒரு நாளும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஊழியக்காரன்ல பெரியவன் சின்னவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஊழியக்காரன்ல நல்லவன் கெட்டவன் தான் இருக்கிறான். ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது. நல்ல ஊழியக்காரன் தான் இருக்கிறான், உண்மை உள்ள ஊழியக்காரன் தான் இருக்கிறான். பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் எதை வச்சு சொல்றீங்க? எவன் சின்ன ஊழியக்காரன், எவன் பெரிய ஊழியக்காரன்? பெரிய ஊழியக்காரன் பைபிள்ல யாரு? நம்மளை கேட்ட நம்ம யாரும் சொல்லுவோம், ஓ பவுல் பெரிய ஊழியக்காரர். எதை வச்சுப்பா சொல்ற? அவர் 13 புக்கு எழுதியிருக்கிறாரு, அவர் பெரிய ஊழியக்காரர். அந்த வெறும் 13 புக்கு போதும் அப்படின்னா பின்னாடி எழுதியிருக்கிற யூதா புஸ்தகம் சின்ன ஊழியக்காரரா? ஒரே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறவர் சின்ன ஊழியக்காரன் ஆயிடுமா? இல்ல பவுலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபு எழுதின நிருபம் சின்னதா மாறிடுமா? இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பைபிள். இது உள்ள கிரானைட் இருக்கலாம், அல்லது இது உள்ள மார்பிள் இருக்கலாம், இது உள்ள செங்கல் இருக்கலாம், இது உள்ள கடப்பா கல் இருக்கலாம். எல்லா கல்லும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு வீடு. வாசல்ல அழகா நீங்க கிரானைட்டை போட்டுட்டு கிச்சன்ல கடப்பா கல் போடாம நீங்க கிச்சன்ல மேடை கட்டாம விட்டு பாருங்க, அந்த வீட்டம்மா அவங்கள சாத்துன்னு சாத்துவாங்க. வாசல்ல கல்லை போட்டுட்டு அடுப்பு வைக்கிறதுக்கு மேடை கட்டாம விட்டு இருக்கிற சோறு எங்க இருந்து வரும்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? என்னம்மா மார்பிள் போட்டிருக்கிறேன், ஓ மார்பிள் காலில் மிதிக்கிறதுக்கு, ஆனா கடப்பா கல்லு சாப்பிட்றதுக்கு, அடுப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால எந்த கல்லும் இதுல என்ன கிடையாது, பெருசு சிறுசு கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்துல அவர் பெரிய சர்ச்சு வச்சிருந்தா அவர் பெரிய ஊழியக்கார், நிறைய விசுவாசி வந்தா அவர் பெரிய ஊழியக்கார், நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவர் பெரிய எவாஞ்சலிஸ்ட். இல்ல, கர்த்தருடைய பார்வையில் யார் பெரியவன்? கர்த்தருடைய பார்வையில் எது பெரிய சபை? ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சத்தியத்தை சத்தியமா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், அவனைத்தான் வசனம் பரலோகம் பெரிய ஊழியக்காரன் சொல்லும். அவனைத்தான் பரலோகம் கனப்படுத்த போகுது. நீ 10,000 பேரை வச்சுக்கிட்டு 10,000 பேருக்கு சத்தியத்தை பேசாம ராஜாவுடைய இடைக்கச்சையை கட்டியிருப்பாங்க. அவங்க ராஜாவுடைய இடைக்கச்சை என்ன பேசும்? ஓ நாட்டை பிடியுங்கள், மறுமணியாட்டியோட கூட உட்கார்ந்து இருப்பாங்க, கையில கோப்பையோட உட்கார்ந்து இருப்பாங்க, திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ராஜாவுடைய இடைக்கச்சை, அது அவங்க சத்தியம். இன்னைக்கு அப்படிதான் கடைசியில ராஜாவுடைய இடைக்கச்சையை வச்சிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நாம ராஜாக்கள் போல வாழணும். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ராஜாவே இங்க இறங்கி எப்படி வந்துட்டாரு? எப்படி வந்துட்டாரு? மனுஷ சாயலாகி தரித்திரத்துல புறா குஞ்ச பலி கொடுத்து அவர் மரிச்சார். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு அவர் என்னவானார்? அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க? நாமெல்லாம் பணக்காரனா கோடீஸ்வரனா நல்லா பூமியில வாழ்றதுக்கு தான் இயேசு ஏழையானார். கரெக்டா? அப்படின்னா முதல் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா யார் இருக்கணும் தெரியுமா? பவுல் தான் இருக்கணும், இல்லையா? இன்னைக்கு நமக்கு அவர் தானே பெரிய ஊழியக்காரரு, இவ்வளவு எழுதி இருக்கிறாரு. அப்புறம் ஏன் அவர் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார்? அவர் எதுக்கு சொல்றாரு? பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு ஏன் கேட்கிறாரு? அப்போ 12 அப்போஸ்தலரா தான் இருக்கிறதுலயே கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். அவங்க என்ன சொல்லணும்? கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி ஐஸ்வர்யவன், நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்கிட்டாரு, நாங்க உலகத்திலேயே கோடீஸ்வரனா இருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அவங்க எதுக்கு வழிக்கு பையாகிலும் பணத்தையாகிலும் எடுக்காம பரதேசியை போல தரித்திரர் போல ஓடி போனோம்? ஏன் பேதுரு எழுதணும் பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது? ஏன் எழுதணும்? இன்னைக்கு ராஜாவின் இடைக்கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய கும்பல் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது உங்களை மோசம் போக்குது, அது உங்க காதுக்கு இனிய பிரசங்கத்தை பேசுது. உன்னை ராஜாவாக்குவாரு, அப்படி ஆக்குவாரு, இப்படி ஆக்குவாரு, உனக்கு துபாயில புர்ஜ் காலிஃபால வீடு கொடுப்பாரு, பிளைட் கொடுப்பாரு, உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பாரு, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொன்னது என்னமா? இவைகளை விட்டுவிடு, உன்னை நான் பரலோகத்துல என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன் இருப்பாரு. உண்மையான ராஜகுமாரத்திகள் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு அதனால பூமியில தரித்திரமா இருக்க சொன்னாரா? இல்ல, கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன். கர்த்தர் ஏழ்மையா இருக்க சொல்லவே இல்லை, எளிமையா இருக்க சொன்னாரு. காட் உங்களை தரித்திரத்துல வாழ சொல்லல, கர்த்தர் சிம்பிளிசிட்டி. ஆண்டவர் அத என்ன சொன்னாரு? உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார், அவர் தேவையானதை கொடுப்பார். நீ லக்ஸரிக்குள்ள போகாத, அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னது அவ்வளவுதான், நீ லக்ஸரிக்குள்ள போகாத. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? எதை பத்தி பேசிட்டு இருக்குது? ராஜாவின் இடைக்கத்தையை பத்தி பேசுது. நீ கட்டியிருக்கிற கச்சை எலியாவின் கச்சையா? நீ கட்டியிருக்கிறது கச்சை பெல்ஷாசாரின் கட்டையா? எந்த கச்சையை நீ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? எதுல உட்கார ஆசைப்படுறீங்க? இல்லையா நினைச்சிருந்தா ஆகாப்ட சொல்லலாம், ஆகாப்
கொஞ்சம் இடம் கொடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், ரதத்துல போயிடலாம். ஆகாப் வேணான்னு சொல்லியிருப்பானா? அவன் தான் மழையை கொண்டு வந்துட்டானே, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆகாபுக்கு தேவை மழை தானே, எலியா கொடுத்துட்டானே. ஆகாப் சொல்லலாம், வாங்க எலியா ஏறிக்கிங்க, 2 பேருமா போயிடலாம். ஏன் இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு அவ்வளவு கனம் கொடுக்குறாங்க? அவன் லைவா அற்புதத்தை செஞ்சு காட்டுறான், அவனுக்கு கொடுக்காத கனமா? அவன் சொல்றான், நீ ரதத்துல ஏறி வீட்டுக்கு போ. ஏன் எலியா நீ வரலையா? அது ஸ்லோப்பா, நான் கொஞ்சம் ஸ்பீடு. என்ன சொல்றீங்க? நீ பின்னாடி தான் வருவேன், நான் முன்னாடி போவேன். ஏன்? நீ கட்டியிருக்கிறது ராஜாவின் இடைக்கச்சை, இது ஒரு லிமிட் தான் போகும். நான் கட்ட போறது தேவனுடைய சத்தியம் என்னும் அரைக்கச்சை, அதை என்னை கொண்டு போய் உனக்கு முன்னாடி இஸ்ரவேல்ல சேர்த்துரும். நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார். ஆனா சத்தியத்துல மட்டும் நிலையா நில்லுங்க. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும், வேத வசனம் தான் உங்களை காப்பாத்தும். எப்பேற்பட்ட பாதாளத்தில் விழுந்தவனையும் வேத வசனம் தூக்கி மேல கொண்டாந்துரும். ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற பணம் உதவாது, உங்ககிட்ட இருக்கிற படிப்பு உதவாது, உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து உதவாது, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் உதவி செய்ய முடியாது. ஆனா சத்தியம் உதவி செய்யும். மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிறது தான் சத்தியம். அது உங்களை காப்பாத்தி கொண்டாந்து நிறுத்திடும். அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த அரைக்கட்சியை கட்டணும்னு நினைங்க. அப்படி இன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு பெல்ஷாத்சார் அப்படிதான் இருப்பாரு. ஓ, கையில மதுபானத்தை கையில வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு, ரொம்ப ஏடகூடமா பேசிக்கிட்டு, பெருமையா பேசிக்கிட்டு, ஒருத்தனைய மதிக்காம பேசிக்கிட்டு, நீ என்னடா சொல்றது நான் என்னடா சொல்றதுன்னு கேட்டுக்கிட்டு பேசும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்து கை எழுதும். ஒரு நாள் ஆண்டவர் எழுதுவார். எழுதும் போது தான் தெரியும், நீ எந்த இடத்துல நிறுத்தி பார்த்தேன், என் நிறுத்துதல் தராசுல நீ கீழே இருக்கிறன்னு தெரியும். அன்னைக்கு உன் சத்தியம் பொய் என்று உனக்கு தெரிய வரும். நிறைய பேருக்கு அன்னைக்கு தான் தெரியும், இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண சத்தியம் தப்பு, தப்பா நடத்திட்டாங்க. சமீபத்தில் ஒரு நித்திய ஜீவன் கூட்டம்னு ஒன்று நடத்தணும். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் அந்த அம்மா நீங்க சொன்ன சாட்சி, இது வரைக்கும் சத்தியம் தப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு எனக்கு இப்பதான் தோணுது, இப்பதான் எனக்கு சத்தியம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. இதான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், எலியாவுடைய கச்சை, கட்டியிருக்கிற கச்சை ஓடுகிற கச்சை, கர்த்தர் ஓட வச்சிருக்கிறாரு. பெல்ஷாத்சாரின் கச்சை, உட்கார்ந்திருக்கிற கச்சை, அது ஒரு நாள் தளர்ந்து கீழே விழும். அல்லேலூயா. நம்மை போல பாடுள்ளதான ஒரு மனுஷன் எலியா, சத்தியத்தை வச்சிருந்தனால ஓடினா. நீங்களும் சத்தியத்தை பிடிச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை நல்லா ஓட விடுவார்.